என் இனிய ஜோதிட சொந்தங்களே, அனைவருக்கும் ஜெய்பாபா கலைப்பெரியர்களுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு உபநட்சத்திர கோட்பாடு ஜாதகத்துல நவீன ஜோதிடத்துல 3 வகை நாம் பகுத்து பார்க்கிறோம். நாடி ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், நவீன ஜோதிடம். இந்த நவீன ஜோதிடம் தான் கேபியினுடைய அடுத்த பரிணாமம். கேபி தான் நவீன ஜோதிடம். உபநட்சத்திர கோட்பாடு ராசிகளையும் கிரகத்தையும் நட்சத்திரத்தையும் பற்றி சொல்வது பாரம்பரியம். அதான் மரபு ஜோதிடம் சொல்றோம். ஆனா நம்ம இப்ப பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உபநட்சத்திர கோட்பாடு. இந்த உபநட்சத்திர கோட்பாட்டை வச்சு எப்படியெல்லாம் நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்துல ஒரு உண்மையான ஜாதகம், ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா தோராயமான ஜாதகத்தை வைத்து நாம் பலன் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஊருக்குள்ள ஒரு 5 நிமிடம் இடைவெளியில பிறக்குது குழந்தைகள். அவங்க 2 பேருக்கும் ஒரே ராசி, ஒரே லக்னம், 9 கிரகங்களும் அப்படியே இருக்க போது எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா 2 பேருக்கு இது எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் காலம் சென்ற கேஎஸ்கே ஜோதிட மார்த்தான் கேஎஸ்கே அவர்கள் ஒரு உபநட்சத்திர கோட்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த உபநட்சத்திர கோட்பாடானது இன்னைக்கு பல பரிணாமத்திலே இருக்கிறது. அதனால நம்ம இன்னைக்கு அதைத்தான் படிக்க போறோம், அதைத்தான் பார்க்க போறோம். இப்ப கிரகங்களை வைத்து பலன் சொல்லிட்டு இருக்கோம், நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்றோம். ஆனா உபநட்சத்திரம் வச்சு பலன் சொல்லும் போதுதான் நமக்கு அது சரியானதாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒருவருடைய ஜாதகத்துல ஒருவருடைய குணாதிசயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கேரக்டர்ஸ், அவனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ன பாவத்தை தான் எடுக்கணும். இந்த லக்ன பாவத்துக்குள்ளதான் அவனுடைய குணம், கேரக்டர்ஸ் இருக்கு. 12 பாவத்திலையும் இருக்கு. சிந்தனைங்கிற ஒரு சக்தி எங்க இருக்குன்னா சிந்தனைக்கு பிறப்பிடமே இந்த லக்ன பாவம் தான். இந்த ஒவ்வொரு பாவத்துக்குள்ளையும் அகம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு ஒரு கேரக்டர், காரகத்துவம் இருக்கு. அகம் சார்ந்த கேரக்டர்ஸ் இருக்கு, அவனுடைய குணங்கள் காரகத்துவம் இருக்கு. அகக்காரகத்துவம், புறக்காரகத்துவம், லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது. இதை நம்ம பகுத்து பார்க்க போறோம். நம்முடைய உபநட்சத்திர கோட்பாட்டுல இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தொகுத்து பகுத்து நம்முடைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம். மிக விரைவில் இதற்கான வகுப்புகளை அடித்தளத்துல இருந்து ராசி கட்டம்னா என்ன, 9 கிரகங்கள்னா என்ன, 27 நட்சத்திரங்கள் என்ன, உபநட்சத்திர கோட்பாடுன்னா என்ன, இந்த உபநட்சத்திர கோட்பாட்டுல என்னென்ன நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஆழமாகவும் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு ஜோதிடத்துல நம்முடைய பாரம்பரிய முறையை விட இந்த நவீன உலகத்துல ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சப்ளாட் தியரி என்ன சொல்லுது? ஒருவருடைய குணநலங்களை துல்லிதமா எடுத்து சொன்னாலும் கூட கிரக சேர்க்கை, கிரக பரிவர்த்தனை, இந்த கேபி முறையிலையும் இந்த உபநட்சத்திர கோட்பாட்டு முறையிலும், இந்த கேபி அண்ட் கேபி முறையிலும், கேயு முறை, இப்படி பல முறைகள் இருந்தாலும் அந்த உபநட்சத்திர கோட்பாட்டுல பரிவர்த்தனை என்ன செய்யுது, சேர்க்கை எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமா நம்ம பார்க்கிறோம். அடுத்து 12 பாவத்தினுடைய கொடிப்பினை என்ன, அது என்ன பொட்டன்சியல் அதுக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னென்ன இருக்கு.
ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு. ஒரு பாவம் இருக்குன்னா அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல. இதை நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஒருத்தரை பார்க்கிறோம், பார்த்த உடனே ஒரு நபரை பார்த்தோன்னே அவருக்கு எந்த கிரகத்தினுடைய தாக்கம், எந்த நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இருக்குங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஜாதகத்தை வச்சு அந்த மனிதனை நாம் சொல்ல முடியும். ஒரு மனிதனை வைத்து நாம் அவன் ஜாதகம் இப்படி இருக்கும் என்றும் சொல்ல முடியும். இந்த 2 கான்செப்ட், 2 வே மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான நோய்களை கொடுக்க போகிறது, எந்த நோய் கொடுத்தால் மட்டும் அந்த நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தின் மூலமாக எந்த மூலிகையை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை நாம் பயன்படுத்தும் போது அந்த நட்சத்திரத்தை நாம் இயக்குறோம்னு அர்த்தம். 27 நட்சத்திரத்துக்குரிய மூலிகைகள், 27 நட்சத்திரத்தினுடைய தலவிருச்சகம், 27 நட்சத்திரத்திற்குரிய பறவை, விலங்கு, தேவதைகள், கடவுள் எல்லாத்தையுமே நம்ம விலாவாரியாக படிக்க போறோம். 27 நட்சத்திரங்களும் பலன் கொடுக்கும். 27 நட்சத்திரம் எந்த விதமான படலை கொடுக்கும், அந்த 27 நட்சத்திரம் கொடுக்கும்போது அது எந்த விதமான 27 நட்சத்திரத்துக்கு எந்த விதமான ஆலயத்துக்கு போனோம் நம்ம கியூர் ஆகலாம். ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவருக்கு சாதகமா இருக்கு, ஒரு நட்சத்திரம் பாதகமா இருக்கு. இந்த மூலிகையை பயன்படுத்தலாமா, அந்த மூலிகையை பயன்படுத்தலாமா, ஒரு நோய் இருக்குன்னா இந்த மருந்து பயன்படுத்தலாமா, அந்த மூலிகையை பயன்படுத்தலாமா என்றெல்லாம் நாம் இங்கே பகுத்து சொல்ல போகிறோம். அப்ப இது இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 27 நட்சத்திரங்களையும் நம்ம இந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்சு அதற்கு சரியான தீர்வுகளை சொல்லுறோம். இந்த நட்சத்திரத்து ரீதியான ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். ஒருத்தர் அனுச நட்சத்திரம் சொல்றாரு. அனுச நட்சத்திரம் அவர் ஜாதகத்துல எப்படி இருக்கு பார்க்கணும், எந்த பாவத்தை கையில் வைத்திருக்கிறது, அந்த இடத்துல நம்ம இந்த எந்த நட்சத்திரம் எந்த பாவத்தை வைத்திருக்கிறது, எந்த பாவத்தை இயக்குகிறது, எந்த பாவத்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரமா வந்திருக்கா, உப நட்சத்திரமா இருக்கா, நட்சத்திரமா இருக்கா, அல்லது பாவ நட்சத்திரமா இருக்கா என்று பார்த்து அதனுடைய வலிமையை நாம் தீர்மானம் செய்வோம். ராசியை விட ராசியாதிபதி வலிமை, ராசியாதிபதி விட நட்சத்திராதிபதி வலிமை, நட்சத்திரத்தை விட உபநட்சத்திரம் வலிமை என்று நாம் இங்க பகுத்து சொல்றோம். அதனால ஒருவருடைய ஜாதகத்தை நாம் துல்லிதமாக கழித்து விட்டு கணிச்சிட்டோம்னாலே போதும், எந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான வீடு, எந்த மாதிரியான மனை, அவருக்கு எது சாதகமா இருக்கும், நம்ம இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அப்ப எந்த சகுனத்தை பார்க்கலாம், எந்த நிமிர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமா இருக்கு, எந்த நிமிர்த்தம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதை நம்ம பார்க்க போறோம். அப்ப 27 நட்சத்திரத்திற்குரிய அத்தனை விஷயங்களையும் நம்ம தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஒரு ஓரை என்ன சரிசிக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஒரு பறவை நம்ம வீட்டுல ஒரு பறவை உட்கார்ந்துட்டு இருக்கு, பறவை அடிக்கடி வந்துட்டு போகுது அப்படின்னா அது எந்த பறவை, எந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை, அதனால என்ன இன்டிமேஷன் கொடுக்குது, நம்ம பார்க்கிறது, கேட்கறது, சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்ப நட்சத்திரத்தின் ஆலயத்தை துல்லிதமா எடுத்துடுறோம். ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு அமையும், அந்த திருமண வாழ்க்கை எந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். குழந்தை பாக்கியத்தை பார்க்கும்போது அவர் எந்த நட்சத்திரம் குழந்தை பாக்கியத்தை தருது, அதற்கான மூலிகை என்ன, மருந்து என்ன, மருத்துவம் என்ன, ஆலயம் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய கோச்சார சந்திரனை வைத்து 9 விதமான
உபநட்சத்திரங்களை பிரித்து ஒவ்வொரு உபநட்சத்திரத்திற்கும் கால அளவை தொகுத்து ஒரு நாள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்து 2 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் துரிதப்படுத்தப் போகிறோம். இப்படி ஒன் பை ஒன்னாக நாம பேசுறோம் அப்படின்னா இந்த உபநட்சத்திர கோட்பாடானது உண்மையானது, உறுதியானது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப பார்த்தோம் அப்படின்னா இது என்ன செய்ய போகிறது? நட்சத்திரம் என்பது இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம். நட்சத்திரம் தான் சோர்ஸ். நட்சத்திரத்தின் அதிபதி உபநட்சத்திரத்தின் அதிபதி தான் கிரகம். உபநட்சத்திரத்தின் அதிபதி 12 பாவத்தினுடைய உபநட்சத்திரத்தின் அதிபதி கிரகம். அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கோ அதைத்தான் இந்த ஜாதகருக்கு விதி கொடுப்பனையாக கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இதை நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டு ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது, அதுக்கு பிறந்த நேரத்தை எவ்வாறு கண்டு உணர்வது, அதற்கு என்ன கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ஒரு உண்மை ஜாதகத்தை அவனுக்கு பொருத்தமான ஒரு ஜாதகத்தை படிச்சு அதுல இருந்து அவனை பலன் எடுத்தோம் அப்படின்னா தப்ப முடியாது ராசா, தப்பவே முடியாது. அதனால எளிய முறை, இதுக்கு நிறைய நீங்க சூத்திரங்களை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எளிமைய முறையில உங்களுக்கு இந்த உபநட்சத்திர கோட்பாடு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அது எப்படி பலன் பார்க்கிறோம், தசாபத்திக்கு எப்படி பலன், கோச்சாரத்துக்கு எப்படி பலன், 12 பாவத்திற்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா எடுத்து ஒரு குழந்தையை என்ன அனுபவிக்க போகுது அவனுக்கு கொடுக்க போறோம். அதனால அன்பர்களே, நீங்க இந்த உபநட்சத்திர கோட்பாட்டை அதற்கான பலன் பார்க்கணும் அப்படின்னா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதை படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும்னாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க